உங்கள் அனைவருக்குமே மருத்துவர் நேசமணியினுடைய நேசமான வணக்கங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை தாவேக அரசாங்கம் ஆண்டு கொண்டிருந்தாலும், ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும், செய்தியாளர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்யப் போகிறது? திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வாறு கையாளப் போகிறது? திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வாறு மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது? திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புது ரத்தம் பாய்ச்சல் எவ்வாறு இருக்கப் போகின்றது? என்றுதான் இன்றைக்கு ஹாட் டாபிக் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அண்ணா அறிவாலயத்தில் கழகத் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. இதில் 9 தீர்மானங்களை தலைவர் அவர்கள் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடே இந்த தீர்மானங்களை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் கழக உடன்பிறப்புகளும், இளைஞர்களும், பெண்களும் மிகுந்த குஷியிலும் மிகுந்த மகிழ்ச்சியிலும் இருக்கிறார்கள். கழக மூத்த நிர்வாகிகளுடைய பதவிகள் பறிக்கப்படுகின்றது என்றும், கழக மூத்த நிர்வாகிகளை பின்வரும் இளைஞர்களுக்கும் இளைய தலைமுறையினர்களுக்கும் வழி நடத்துபவர்களாக இன்றைக்கு மூத்த நிர்வாகிகள் இருக்க போகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தீர்மானங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், எவ்வாறு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள், எவ்வாறு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்திற்கு இன்றைக்கு வயது 75 ஆகின்றது. 75 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கின்றது. அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை இன்றைக்கு திமுக தலைமை மிக வலுப்படுத்த போகிறது. மிக புதுரச்சம் பாய்ச்ச போகின்றது. 70 வயதிற்கு உட்பட்டவர்களுக்குத்தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்றும், இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக சார்பில் 78 மாவட்டங்கள் இருந்தது. அதை இப்பொழுது 110 மாவட்டங்களாக பிரிக்கப் போகிறார்கள். அதாவது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனி மாவட்ட செயலாளர்கள் இருக்க போகிறார். அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாநகர செயலாளர்கள் பொறுப்பு இனி இல்லை என்றும், அதைத் தொடர்ந்து ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக செயலாளர்களும் நியமிக்கப்பட போகிறார்கள். அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வயது வரம்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மாவட்ட செயலாளர் என்னும் பொறுப்பிற்கு 70 வயதுக்கு உள்ளானவர்களும், ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்களுக்கு 60ம், கிளை கழக செயலாளருக்கு 45 வயதும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது மிகுந்த ஒரு எழுச்சியோடும் பார்க்கப்படுகின்றது. அதாவது பின்வரக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு முன் உதாரணமாகவும், அவர்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த வாய்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வழிவகை செய்கின்றது. இதனால் புதிதாக வரக்கூடிய இளைஞர்களும் புதிதாக வரக்கூடிய பெண்களும் அரசியலில் பிரபலம் அடைவார்கள். இன்றைக்கு வேண்டுமானால் தாவேக அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கலாம். அவர்கள் கட்சியை தொடங்கி 2 வருடங்கள் இதுதான் ஆகின்றது. அவர்கள் ஆட்சியும் பிடித்து விட்டார். ஆனால் 1949ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட கட்சி இன்றைக்கு 2026 75 ஆண்டு காலம் இன்றைக்கு இந்த கட்சி துடிப்போடும் செயலோடும் இருக்கின்றது என்றால், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பினுடைய வேர்கள், கிளை கழகம் வரை ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேறு ஊன்றி தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அதாவது அந்த தீர்மானங்களில் 70 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மாவட்ட செயலாளர், அதாவது 2 முறை அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் இனி இருக்க முடியாது. பின்வரக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைய சங்கதியினருக்கும் பெண்களுக்கும் வழிவகை விட்டு அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வரும் பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையும் அவர்கள் தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் என்னவெல்லாம் இவர்கள் மாற்றத்தை கொண்டு வரப் போகிறார்கள் என்றால், போடக்கூடிய இப்ப அளிக்கக்கூடிய பொறுப்பு பொறுப்பாக இருக்கக்கூடாது. அதில் உட்கட்சி தேர்தலை நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் புது உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்குள் உட்கட்சி தேர்தல் வைத்து மாவட்ட செயலாளர்கள், அந்த மாவட்ட செயலாளர்கள் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நகர, ஒன்றிய, பேரூர், கிளைக்கழக செயலாளர்கள் வரை உட்கட்சி தேர்தல் முறையில் இவர்களை பொறுப்பில் அமர்த்த போகிறது. இதில் என்னவென்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிவகை செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது
திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இளைஞர்களை முன்னிறுத்துகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் யார் என்று பார்த்தால், இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது இளைஞர்களை தம் வசம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இளைஞர்களின் பெரும் படையாக திரட்டி இன்றைக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கவும், இளைஞர்களை ஊக்குவிக்கவும், பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகி வந்தது. தொடர்ந்து எந்த செய்திகள் எடுத்துக்கொண்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட தீர்மானங்களும் அவர்கள் என்னதான் செய்ய போகிறார்கள். நான் முன்பு சொன்னதை போல தாவேக ஆட்சியில் அமர்ந்தாலும் அண்ணா அறிவாலயத்திலே பத்திரிகையாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதையடுத்து இன்றைக்கு திமுகவில் கழகம் சார்பில் இல்லாமல் அதை தொடர்ந்தும் 25 அணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றன. அவர்களுக்கும் பொறுப்பை நியமிக்க போகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில். இப்பொழுது இருக்கக்கூடிய 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோர்களுடன் பதவி முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கு பதிலாக இளைய சமுதாயத்தை சார்ந்த இளையோர்களும் பெண்களும் பொறுப்பிற்கு வருவதற்கு மிகுந்த எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. இப்பொழுது நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த மறுசீரமைப்பு வருகின்ற இடைத்தேர்தலிலும், வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மிக அற்புதமாக எதிரொலிக்க போகின்றது. ஏனென்றால் நான் முன்பு சொன்னதை போல இது 75 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு இருக்கின்றது. கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நாம் காணாத வெற்றியும் கிடையாது, நாம் காணாத தோல்வியும் கிடையாது. இப்பொழுது நாம் ஆட்சியை இழந்திருக்கின்றோம் என்ற இந்த நிலையில் தொண்டர்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். நாம் ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் நாம் சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் இது என்றும், என்னதான் ஒரு விளக்கு இந்த அறைக்கே வெளிச்சம் கொடுத்தாலும் அந்த விளக்குக்கு கீழே இருக்க இருட்டை அந்த விளக்கு மறந்து விடுகின்றது. அதனால் நம்மிடம் என்ன குறைகள் இருக்கின்றது, நம்மிடம் என்ன தவறுகள் இருக்கின்றது என்று அதை நாம் உணர்ந்து இனி மீண்டெழுந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கான மறுசீரமைப்பு வேலைகள் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக முன்னாள் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆட்சி கட்டில் போன பிறகு மீண்டும் கம்பேக் கொடுப்பது ஸ்பெஷலிஸ்ட் திமுக தான் என்று திமுக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த மறுசீரமைப்பு கட்டமைப்பு அடுத்த 100 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிர்ப்போடும் தெம்போடும் வைத்திருக்கும். நன்றி, வணக்கம்.